வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டே 4 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் MA 4151 பேப்பருக்கு எந்தெந்த டாபிக் பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம மல்டிவேரியட் அனாலிசிஸ் யூனிட் 5 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு 3rd யூனிட் ப்ரிப்பரன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்தெந்த கண்டென்ட்னு மெயின் கான்செப்ட்ஸாக பார்த்துருந்தோம். அடுத்து யூனிட் 5 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் டாப்பிக்கு. ஸோ ஓரளவு இந்த டைம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா கூட நமக்கு இந்த கான்செப்ட்ஸ் ஈஸியாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். இன்னைக்கு டே 4 ஷெடியூலா பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் எப்படிலாம் பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் a repeated டாபிக். இந்த டாபிக் கண்டிப்பாக யூனிட் 5 நீங்கள் பார்ட் பி ஆகட்டும் பார்ட் சியில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக பார்ட் பியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எதரா சாய்ஸில் யூனிட் 5 ரிவைஸ் பண்ணுறவங்க டே 3 ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறவங்க அதில் ஒரு கொஷின் அட்டன் பண்ணலாம். இன்கேஸ் எனக்கு டே 3 ஷெடியூலில் கொடுத்த கொஷின் எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குன்னா டே 4 ஷெடியூலில் இருக்கிற இந்த ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மொத்தம் 5 ப்ராப்ளம்ஸ் தான். இந்த 5th ப்ராப்ளம் கூட நமக்கு 3x3 மேட்ரிக்ஸில் டேட்டாஸ் கொஞ்சம் மாற்றி கொடுத்தா தான் ஒர்க் அவுட் பண்ணணும். மற்றபடி இந்த 4 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் 1 4 400. ஸோ இந்த டேட்டாவில் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் நம்ம பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் வைஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 2x2 மேட்ரிக்ஸில் பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்ளம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ப்ராப்ளம் அதோட கண்டினியூட்டி தான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தெரிஞ்சால் தான் செகண்ட் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் செகண்ட் ப்ராப்ளம் உங்களால் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக இருக்கும். டெரைவ்ட் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தோட டெரைவ்ட் காம்பன்சேஷன் கொடுத்து கோரிலேஷன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா டிஃபராக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் செகண்ட் ப்ராப்ளம். 1 and 2 இது ரெண்டுமே 2x2 2 ரோ 2 காலம் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3x3. ஸோ இந்த 3x3 இந்த -2 2 இது மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இதை தவிர வேறு டேட்டாஸ் கொடுத்தாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் இந்த 2 ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுமோ அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோமோ அதே மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். ஸோ இந்த 2 ப்ராப்ளமும் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார்ஸ் பார்க்கணும். 3 ஐகன் வேல்யூஸ் கிடைக்கும். 3 ஐகன் வேல்யூஸ் ரெலவெண்ட்டாக ஒவ்வொரு ஐகன் வேல்யூ ரெலவெண்ட்டாகவும் நம்ம ஐகன் வெக்டார்ஸ் பார்க்கணும். ஸோ ஐகன் வெக்டார்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து நார்மலைஸ்ட் ஐகன் வெக்டார் அண்ட் பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் வேல்யூ. பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் வேல்யூனா λ1 பை ஓவரால் ஐகன் வேல்யூ, λ2 பை ஓவரால் ஐகன் வேல்யூ, λ3 பை ஓவரால் ஐகன் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நடுவில் ஸ்டெப்ஸ்லாம் எப்படி மூவ் பண்ணுறோங்கிறதுக்கு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எழுதி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். பிரின்சிபல் காம்போனன்ட் 2x2 மேட்ரிக்ஸ் ஆகட்டும் 3x3 மேட்ரிக்ஸ் ஆகட்டும் நம்ம 3 ஸ்டெப் தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஐகன் வேல்யூ ஐகன்